12 நாள் ஆகுது. அவர் என்ன ஆனாருன்னே தெரியல. எந்த தகவலும் இல்லை. அரசாங்கம் தான் என் புருஷனை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்கணும். 12 நாள் ஆச்சு, எங்க போனாருன்னே தெரியல. வெளிநாட்டுக்கு வேலைக்கு சென்ற கணவரை காணாமல் தவிதவிக்கும் மனைவி, கண்முன்னே நின்ற காப்பே ரணசிங்கத்தின் உண்மை கதை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அடுத்த மாதவச்சேரி கிராமத்தை சேர்ந்தவங்க தான் கருணாநிதி கிருஷ்ணவேணி தம்பதியர். குடும்ப வறுமை காரணமா கருணாநிதி கடந்த டிசம்பர் மாதம் தான் குவைத் நாட்டிற்கு ஏஜென்ட் மூலமா வேலைக்கு போனதா சொல்லப்படுது. அங்க 8 மணி நேர வேலை அப்படின்னு சொல்லிட்டு 15 இருந்து 16 மணி நேர வேலை வாங்கி தன்னை கொடுமைப்படுத்திட்டு வருவதா அவங்களோட மனைவி கிட்ட கருணாநிதி அடிக்கடி செல்போன்ல பேசிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த நிலையில தான் கடந்த 10 நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் செல்போன்ல பேசிட்டு இருந்த தன்னோட கணவர் அதுக்கப்புறமா அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு தொடர்புமே கிடைக்கவில்லை. இத்தனை நாள் ஆச்சு, என் புருஷன் என்ன ஆனாரு, எங்க போனாருன்னே தெரியல. நானும் ஏகப்பட்ட புகார் கொடுத்துட்டேன், அதுக்கான சரியான நடவடிக்கையும் யாருமே எடுக்கல. அரசாங்கம் தான் எப்படியாவது என் புருஷனை கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மனைவி பிள்ளைகளோட கண்ணீர் மல்க பேசிட்டு இருக்கிற வீடியோ காட்சிகள் இப்போ வெளியாகி இருக்குது. வீட்டுக்காரி ஏஜென்ட் மூலிமா டிசம்பர் 2ஆம் தேதி குவைத்துக்கு வேலைக்கு போனார். அங்கே 8 மணி நேரம் வேலைன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க டிரைவிங் வேலைக்கு. அங்கே நைட்டும் பகலுமே வேலை வாங்கினதால அவரால் வேலை செய்ய முடியாதால என்னால் முடியல, ஓனர்கிட்ட போய் கேட்டால் இப்படி தான் செஞ்சாகணும்னு சொல்கிறாங்க. நான் உசுரோட வருவேன்னா இல்லையானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணார். நான் அதுக்கப்புறம் போய்ட்டு கலெக்டர் ஆஃபீஸில் நான் மனு கொடுத்து 3 மாதம் ஆகுது. ஸ்டேஷன்லேயும் ஏஜென்ட் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணேன். எந்த நடவடிக்கை எடுக்கல. தமிழக அரசும் மத்திய அரசும் என்னுடைய கணவரை மீட்டு தருமாறு பணிவன்புடன் கேட்டு